முதல்ல நம்மளுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது நோய் கடனை குறிகாட்டக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் நாம் மேலும் அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். எப்படின்னா, யாராவது ஒருத்தங்க சார் எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கடனை வாங்கி கொடுப்பேன், இல்லை எனக்கு நீங்கள் கொஞ்சம் தனியாக கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். செகண்ட் ஹஸ்பண்டு, செகண்ட் ஒய்ஃபு, இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் லிவிங் டுகெதர் அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க பாருங்க, கோயிங் ஸ்டடி, இந்த கணக்கெல்லாம் இந்த இடத்துல தான் வருகிறது. இதனால் ஆரம்பத்தில் ஏதோ மயிலிறகால் வருடுவது போல் இருந்தாலும் பிறகு ஒரு பெரிய தீராத தலைவலியாக நாம் ஏன் இதற்குள் போய் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். ஆனால் என்னன்னா, இதுக்காக செலவு செய்தும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இந்த டிரான்சிஷன் முடியும் போது உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு உங்க சொந்த வீட்டில் ஆட்சி பலம். அப்போ நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் 10 மடங்காக 15 மடங்காக திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சேட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, இந்த நட்சத்திரங்களை கடக்க போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது, அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனா ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். இங்கே என்ன நடக்கும்னா, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நீங்களே 12ஆம் இடத்துக்கு போகிறீங்க. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க, விரயஸ்தானம்னு தான் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் யாருக்காக செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய பாக்கியத்துக்காக. பாக்கியம்னா கோயில், வெளிநாட்டு பயணம், பில்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள். பிறகு சாட்டனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய தொழிலுக்காகவும் உங்களுடைய லாபத்துக்காகவும் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்காகவும், பிறகு இளைய சகோதரன், டாக்குமெண்டேஷன், கடன் வாங்குவது, இதற்கெல்லாம் நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள். அப்போ நம்ம திருப்திக்குத்தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாகிவிட்டது. இருந்தாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது நோய் கடனை குறிகாட்டக்கூடிய விஷயங்கள்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் நாம் மேலும் அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். எப்படின்னா, யாராவது ஒருத்தங்க வந்து, சார் எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கடனை வாங்கி கொடுப்பேன், இல்லை எனக்கு நீங்கள் கொஞ்சம் தனியாக கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். எனவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் பார்க்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகளை தூண்டி விடுவார். இது காலகட்டங்களில் இந்த கூட்டணிக்கு ஒரு சுப கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இல்லை. புதனுடைய சேர்க்கை இருந்தாலும் புதன் அப்படிங்கிற கிரகம் இந்த இடத்தில் நீசமடைகிறது. எனவே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இழந்து சில நேரத்தில் ஏதாவது வார்த்தைகளை, கமிட்மெண்ட்டை அதை குடும்பத்தில் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸு, பேமெண்ட்ஸு, பிஸ்னஸ் இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இதையும் தவிர 12ஆம் இடம் இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது தான் புதுசாக ஒரு வில்லன் வருவார். அந்த வில்லன் எங்கே வருவாருன்னா ஃபோனில் தான் வருவார். வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை தூண்டி விடுவார், நம்மளை கோபப்பட வைப்பார், இல்லைன்னா நம்மளை வந்து குழப்பமடைய வைப்பார், இல்லைன்னா அப்படியே லேசாக நம்மை உசுப்பி விட்டு நம்மிடம் இருந்து வார்த்தைகளை வாங்கி விடுவார். எனவே இரவு நேரத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 12ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது கால் பாதங்கள். ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஏரோபிக்ஸ் பண்ணுறேன், டிவியை போட்டுக்கிட்டு அதில் ஒரு அம்மா டான்ஸ் ஆடுது, அதே மாதிரியே நானும் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ராசியாதிபதி 11ஆம் அதிபதியுடன் சேர்கிறது. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரத்தையும் குறிகாட்டுகிறது, இளைய களத்திரத்தையும் குறிகாட்டுகிறது. எனவே உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், இல்லைன்னா அக்காவாக இருக்கலாம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, செட்டில்மெண்ட் இந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்ச நாட்கள் நீங்கள் தள்ளி வையுங்கள். மே மாதம் 12, 13 தேதிக்கு பிறகு இந்த விஷயத்தை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி இளைய களத்திரம்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த இளைய களத்திரம்ங்கிறது குறிக்காட்டக்கூடிய விஷயம் செகண்ட் ஹஸ்பண்டு, செகண்ட் ஒய்ஃபு, இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் லிவிங் டுகெதர் அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க பாருங்கள். கோயிங் ஸ்டடி, இந்த கணக்கெல்லாம் இந்த இடத்துல தான் வருகிறது. இதனால் ஆரம்பத்தில் ஏதோ மயிலிறகால் வருடுவது போல் இருந்தாலும் பிறகு ஒரு பெரிய தீராத தலைவலியாக நாம் ஏன் இதற்குள் போய் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். ஆனால் என்னன்னா, இதுக்காக செலவு செய்தும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளணும். குறிப்பாக நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களே, ஏன்னா இந்த இடத்துல சாட்டர்ன் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிகாட்டுகிறார். அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களே நமக்கு ஆப்போசிட்டாக கடை போட்டு, ஆஃபீஸ் போட்டு, இல்லைன்னா பிஸ்னஸ் செய்து சரி செஞ்சுக்கிட்டு போகிறாரு பரவாயில்ல அப்படின்னா, நம் வாடிக்கையாளர்களை, நம்மளுடைய கிளைண்ட்ஸை, நம்மளுடைய ஆடியன்ஸை அவர்கள் அழகாக தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்வார்கள், இழுப்பார்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக மேஷராசிக்கு நடக்கும், டவுட்டே கிடையாது. சார் இதெல்லாம் நடக்கும்னா எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, சாட்டனுடைய நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வரும் பொழுதும், செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை, மிருகசீஷம், அதே மாதிரி அவிட்டம் வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இந்த 8வது ராசியில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்பவும் பவ்யமாகவும் அடக்கமாகவும் முடிந்தவரை உங்களை கண்ட்ரோல் செய்து நீங்கள் இருந்து கொள்வது புத்திசாலித்தனம். இப்போது சார் நீங்கள் சொன்ன பலன் எதுவுமே எங்களுக்கு பாசிட்டிவாகவே இல்லையே சார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நெகட்டிவான கிரகங்களின் சேர்க்கையை பற்றி சொல்லும் பொழுது நெகட்டிவான பலன்களைத்தான் சொல்ல முடியும். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் இந்த பலன்களை சொல்கிறேன். சார் ஏதோ நாங்கள் பின்னாடி போவது போல் தோன்கிறதே அப்படின்னு யோசிக்க வேணாம்.
ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி பதுங்குகிறது என்றால் அது பாய்வதற்குத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டிரான்சிஷன்ல கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைலில் இருந்தாலும் இந்த டிரான்சிஷன் முடியும் போது உங்க ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு உங்க சொந்த வீட்டில் ஆட்சி பலம். அப்போ நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் 10 மடங்காக 15 மடங்காக திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும். எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு. ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரதை அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன் திருப்பி எடுத்து கொண்டு போய்விடும். நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.